மனநோய்னாவே நடுமன நோய் தாங்க. மனநோய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நடுமன பதிவுகள் உங்கள டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, நீங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணீங்கன்னா மனநோய் இல்ல. அது உங்கள மீறி ஆட்டி வச்ச மனநோய். அப்ப மனநோய்க்கும் இதே தாங்க சிகிச்சை. இதே விஷயம் தான். பட் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட கவுன்சிலிங் வாங்கும் பொழுது, நான் சொல்லுவேன், இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு எடுத்து குடுப்பேன்னு வச்சுக்கங்களேன். சரி நீங்க மலர் மருந்து சாப்பிடுங்க. நீங்க வந்து விபாசனா போயிட்டு வாங்க அப்படின்னு யாரெல்லாம் வந்து பேசுறீங்களோ, உங்களுக்கு தகுந்த மாரி நான் வந்து முடிவெடுப்பேன். ஓஹோ! இவங்களுக்கு இது செட் ஆகும்னு சஜெஸ்ட் பண்ணுவேன். மனநோயினாவே நடுமன பதிவு தாங்க. புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு வயசு குழந்தைக்கே நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேங்க. கெட்ட விஷயம் மட்டும் பொறந்த குழந்தை கத்துக்குது. 5 மாசம் குழந்தை டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குதுங்க. ஒரு வயசு குழந்தை யூடியூப் பாக்குதுங்க. அப்போ நாம மட்டும் என்ன பண்றோம்? ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். வயித்துக்குள்ள இருக்கும் போதே ஆரம்பிங்கிறாங்க. வயித்துக்குள்ள இருக்கும் பொழுது அப்பவே நீங்க ஆரம்பிச்சிடலாங்கிற கிளாஸ். அபிமன்யு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிமன்யுக்கு வயித்துக்குள்ள இருக்கும் போதே அவங்க அம்மா வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. உண்மைங்க. எங்க அம்மா ஒருவேளை நான் வயித்துல இருக்கும்போது மோகன் படமா பார்த்திருப்பாங்க போல. மைக்கு மோகன் படமா பார்த்திருப்பாங்க போல.